வணக்கம். சொந்த வீடுன்றது வந்து எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு கனவு. அதுவும் அந்த சொந்த வீடுங்களுக்கு எல்லா வசதிகளும் கூடின ஒரு பங்களாவாய் எங்களுக்கு கிடைக்குமான்னு சொன்னால் யாரால் அது வேணாம்னு சொல்ல முடியும். இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது வந்து யாழ்ப்பாணத்தில் அல்லைப்பட்டி பகுதியில் அமைஞ்சிருக்கிற அல்லை வில்லாஸ் கட்டிட குடியிருப்பு உள்ள பகுதிக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இதுக்குள்ளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான வீடுகள் இருக்குது, ஒரு 8 ஏக்கர் பரப்பில் வந்து சகல வசதிகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான வீட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் எல்லா வசதிகளும் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன மாதிரிக்கான வீடுகள் இங்கே இருக்குது. இந்த வீடுகளை நாங்கள் வாங்குறதன் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் முக்கியமான காலப்பகுதிகள், அதாவது எங்களுடைய இளமை காலப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய விடுமுறை காலங்கள் மற்றும் வயோதிப காலம்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே எங்களுக்கு கழிக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக இந்த இடம் இருக்கும்ன்றது உறுதியாக இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கலாம். இந்த அல்லை விலாஸ் கேட்டட் கம்யூனிட்டி திட்டம் நாங்கள் ஒரு 8 ஏக்கர் பரப்பளவில் 72 வில்லாஸ் கட்டுறோம். அப்போ இது எங்களுடைய பாரம்பரிய டிசைன்லையும் மாடர்ன் டிசைன்லையும் மிக்ஸ் பண்ணி இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் உருவாக்குறோம். இப்போ இந்த வீட்டு திட்டம் முக்கியமாக ஏன் இந்த அல்லைப்பட்டியில் நான் தொடங்குறதுக்கு காரணம் இயற்கை சூழல். இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த வீட்டு திட்டத்துக்கு முன்னால் பார்த்தீங்கள் என்றால் பேர்ட் சென்ச்சுரி, அதாவது பறவைகள் சரணாலயம், லெகூன், அதாவது இந்த எங்களுடைய அங்கால கடல் தெரியும், நல்ல இயற்கையான காற்று, நல்ல மேங்க்ரோவ்ஸ், இப்போ கலப்பன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ மிகவும் ஒரு சுவாத்தியமான இடம் இது. அதனால் தான் நான் இங்கே இதை தெரிவு செய்தது. மற்றது அடுத்த நோக்கம் என்னென்றால், இப்போ நாங்கள் 42-43 வருஷமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி வரைக்கல கூடுதலான புலம்பெயர் தமிழர்கள் இப்படியான இடத்தை தான் செலக்ட் பண்ணுகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே குளிர்காலங்களில் வின்டரில் நாங்கள் எங்களுடைய விடுமுறையை இப்படியான இடங்களில் கழிக்கலாம். மற்றது எங்களுக்கு ஒரு ஒரு வீடு இருக்கிறத அநேகமான புலம்பெயர் தமிழர்களுடைய கனவு. அப்போ அதை நாங்கள் அல்லை விலாஸ் திட்டத்தின் ஊடாக அதை நாங்கள் நிறைவேற்றோம். இப்போ இங்கே இப்போ அல்லை விலாஸ் வீட்டு திட்டத்துக்குள்ள எல்லாமே இருக்குது.
அல்லை விலாஸ் வந்து ஏன் நாங்கள் அல்லைப்பட்டியில் தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கிய காரணம் வந்து இயற்கை சூழல். இப்போ எங்களுடைய அல்லை விலாஸுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கள் என்றால் யாழ்ப்பாணம் முழுக்க தெரியும். மற்றது லெகுன் வியூ, மற்றது பறவைகள் சரணாலயம். இப்போ இயற்கையான சூழல் எங்களுடைய இந்த வீட்டு திட்டத்தை சுற்றி இருக்குது வந்து அந்த இயற்கையான காற்று, வாகன நெரிசல் இல்லை. அப்போ அதனால தான் நாங்கள் இந்த இடத்த வந்து தேர்வு செய்த நாங்கள் ஆரம்பமான இடத்துல தான் இருக்குது. அல்லப்படி நீங்கள் உள்ளுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆரம்பத்தில் இருக்குது வந்து கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் யாழ்ப்பாண டவுன்லேருந்து எங்களுடைய வீட்டு திட்டம் இருக்கிற இடம் வந்து 4.5 கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் இருந்து நாங்கள் பிரத்யேகமாக ஒரு ரோடு ஒன்று போட்டிருக்கோம். எங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுக்கு மெயின் ரோடை நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த திட்டம் வந்து கேட்டட் கம்யூனிட்டி திட்டம் வந்து இப்போ இங்கே வந்து எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும், மெடிக்கல் சென்டர் இருக்கும், ஆயுர்வேதிக் சென்டர் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், மற்ற ஒரு கடை, சின்ன கடை ஒன்று இருக்கும். அப்போ இப்போ இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுக்குள்ளேயே நீங்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இது வந்து நாங்கள் ஒரு உயர்தர வீட்டு திட்டமாக தான் செய்து கொண்டு வரோம் வந்து. இப்போ நாங்கள் வந்து 43 வருஷமாக புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிறோம் வந்து. அப்போ அங்கே எப்படி இருக்கிறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கேயும் வந்து நாங்கள் வாழ திட்டமிட்டிருக்கோம். அதாவது இங்கே வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற விதமாக தான் நாங்கள் இந்த திட்டத்தை உருவாக்குறோம் வந்து, இந்த வீட்டு திட்டங்கள் உருவாக்குறோம். மற்றது எங்களுடைய வீடுகளை பார்த்தீங்களென்றால் உயர்தர மெட்டீரியல்ஸ், அதாவது இப்போ மூலப்பொருட்களை கொண்டு தான் நாங்கள் இந்த வீடுகளை அமைக்கிறோம் வந்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணம் வந்து ஒரு இப்போ கோடை காலங்களில் வந்து மிகவும் வெப்பமான இடம். அப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வீடுகள் அமைக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் கல் எடுத்துக்கொண்டு கொண்டால் ஹோலோ பிளாக்ஸ்ன்னு சொல்கிறது, ஓட்டை கற்கள். அது வந்து நாங்கள் கொழும்பில் இருந்து ஐசிசி நிறுவனத்திலிருந்து நாங்கள் அங்கேருந்து இறக்குமதி செய்து அந்த கற்களை தான் பாவிக்கிறோம். அது வந்து மிகவும் விலை உயர்ந்த கற்கள். இப்போ நார்மலாக இங்கே 60 ரூபா விற்க கல்லை நாங்கள் அங்கே 200 ரூபா 220 ரூபா கொடுத்து வாங்கி இந்த கட்டிடங்கள் அமைக்கிறோம் வந்து. காரணம் குளிர்மையாக உள்ளுக்குள்ளே நீங்கள் குளிர்மையாக இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் அப்படியான இதில் செய்கிறோம் வந்து. மற்றது இப்போ நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் கூட காலம் வாழ்கிறோம் வந்து. அப்போ நாங்கள் திருப்பி தாய்நாட்டை நோக்கி வரும்போது எல்லாருடைய மனதிலையும் வந்து தாய்நாட்டுக்கு வந்து ஒரு வீடு ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஒரு அநேகமான புலம்பெயர் தமிழ் மக்களுடைய இருக்கிற அப்போ அதை முக்கியமாக அதை பூர்த்தி செய்கிற விதமாக தான் நாங்கள் இங்கே வீட்டு திட்டங்கள் அமைச்சு கொண்டு வரோம் வந்து. இங்கே வந்து இப்போ முதுமையான காலங்களில் எங்களுடைய வீட்டு திட்டத்தில் வந்து இருக்கிறதுல வந்து எது விதமான பிரச்சனையும் இல்லை என்று அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அமைக்கிறோம் திட்டங்களை. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் சென்டர் இருக்கும்போது 24 மணி நேரமும் ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் இருப்பினம். அது உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அவைகள் வந்து உங்களுக்கு சிகிச்சை அளிப்பினம் வந்து. மற்றது இன்னும் ஒரு முக்கியமான சேஃப்டி, 24 மணி நேரம் சேஃப்டி. அதாவது எங்கள்கிட்ட செக்யூரிட்டிஸ் இருக்கும், 24 மணி நேரம் கண்காணிப்பு இருக்கும், செக்யூரிட்டிஸ் இருக்கும், சிசிடிவி கேமராஸ் இருக்கும். அப்போ கூடுதலாக புலம்பெயர் மக்கள் வந்து யோசிக்கிறது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். அப்போ அதில் வந்து நாங்கள் இங்கே அல்லவிலா திட்டத்தில் அதெல்லாம் கொடுக்குறோம். மற்றது இன்னொரு மிக முக்கியமான காரணம் வேலை வாய்ப்புகள். இப்போ நாங்கள் இங்கே வந்து இப்படியான திட்டங்கள் செய்யல எங்களுடைய மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த திட்டத்தின் ஊடாக ஒரு குறைஞ்சது ஒரு 200லேருந்து 250 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா எங்களோட கட்டுமான தொழிலாளர் கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்து வேலை செய்கிறோம். இப்போ இந்த திட்டம் முடியும் பொழுது 100லேருந்து 150 பேருக்கு வந்து வேலைகள் இருக்கும். இப்போ எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை வரும், வீட்டு பணியாளர்களுக்கு வேலை வரும். அப்படியான வேலை திட்டங்களை நாங்கள் அவையில் கொடுக்கலாம் என்றால் எங்களுடைய பொருளாதாரம் வளரும், எங்களுடைய
வடமாகாண பொருளாதாரம் வந்து இப்படியான திட்டங்கள் ஊடாக அந்த பொருளாதாரத்தை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். எங்களுடைய எல்லைவில்லா திட்டத்தில் 8 விதமான டிசைன் நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம். அப்போ இந்த வர்ற கஸ்டமர்ஸ் வந்து இந்த 8 விதமான டிசைனில் ஒன்றைத்தான் செலக்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் இப்போ 4 டிசைன் வந்து எங்களுடைய பாரம்பரிய வீடு, நாச்சியார் வீடு. அப்போ அதில் வந்து எடுத்துக்கொண்டால் 2 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு பேர் வந்து கலையகம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுர அடி. 3 பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு பேர் வந்து குரலகம். இது வந்து எங்களுடைய நாச்சியார் வீடு. அது வந்து 1500 சதுர அடி. மற்றது 4 பெட்ரூம், அதாவது அது வந்து 4 பெட்ரூம் உள்ள வீடு வந்து டபுள் ஸ்டோரி ஹவுஸ். அது வந்து கிட்டத்தட்ட 3100 சதுர அடி. அது வந்து அருளகம்னு சொல்கிறோம். 6 பெட்ரூம் உள்ள வீடு வந்து, அதாவது எங்களுடைய லெகுன் வியூவை பார்க்குறது, எங்களுடைய சூப்பர் லக்ஸரியஸ் வீடு வந்து 3800 சதுர அடி. அது வந்து 6 பெட்ரூம் இருக்குது. இப்போ இந்த 4 வீடுகளும் வந்து எங்களுடைய பாரம்பரிய நாச்சியார் அமைப்பிலான வீடுகள். அதை விட நாங்கள் இன்னொரு 4 மாடர்ன் டிசைனும் செய்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாருக்கும் வந்து எங்களுடைய பாரம்பரிய வீடுகள் பிடிக்கிறண்டு இல்லை. அப்போ சில வாடிக்கையாளர்கள் வந்து தங்களுக்கு மாடர்ன் டிசைன் வேணுமென்றதுக்காக வேண்டி நாங்கள் மாடர்ன் டிசைனும் செய்து வச்சுருக்கோம். அப்போ அந்த மாடர்ன் டிசைன் வந்து எங்களுடைய பாரம்பரிய வீட்டுடைய டிசைனை பாதிக்காத அளவில் தான் நாங்கள் அதை வடிவமைச்சிருக்கோம். அது வந்து நாங்கள் இப்போ நீங்கள் இதில் பார்ப்பீங்க, அந்த வீட்டு படங்களை வந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ மற்றது வந்து இப்போ எங்களுடைய வீடு அமைப்பு வந்து எங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான், எக்கோ ஃப்ரெண்ட்லி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இப்போ நாங்கள் எங்களுடைய ஆர்கிடெக்ட் கிட்டத்தட்ட நிறைய ஃபீல்ட் ஸ்டடி செய்து கிட்டத்தட்ட 1 வருஷம் மெனக்கட்டு எங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடுகளை வடிவமைச்சுக்கிறார் வந்து. மற்றது நாங்கள் பாவிக்கிற கற்கள் அல்லது மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல ஹை லெவல், அதாவது இந்த மிகவும் திறம் வாய்ந்த மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் இந்த வீடு யூஸ் பண்ணுறோம், பாவிக்கிறோம் இல்லையா. அல்லை விலாஸ் டெவலப்மெண்ட் என்ற ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இதில் வந்து எங்களுக்கு பொதுவாக வந்து 4 வகையான வீடுகள் வந்து இங்கே அமைய போகுது. அதை விட எங்களோட நுகர்வோரோட கோரிக்கைக்கு ஏற்ப இன்னும் ஒரு 6 வகையான வீட்டுண்ட அமைப்புகளை வந்து நாங்கள் திட்டமிட்டு அதுக்குரிய வடிவமைப்புகளை செய்து முடித்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து ஒரு 10 வகையான வீடுகள் வந்து அமைய இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வகையான வீட்டையும் முக்கியமாக வந்து சூழலுக்கு ஏற்ப, சூழல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப வந்து நாங்கள் முக்கிய காரணமாக முடிவுகளை மேற்கொண்டு அதை திட்டமிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுண்ட வடிவமைப்பையும் நாங்கள் வந்து எங்களுடைய யாழ்ப்பாண பாரம்பரிய ராசதானி அமைப்பிலிருந்து அதோடைய ஆக்கி வியூவை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். அதை விட உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸூரியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற அடிப்படையில் தான் இதில் வீடுகள் வந்து அமைஞ்சிருக்குது. ஆனாலும் அதுலேயும் நாங்கள் கூடிய கவனம் கொடுத்து வந்து எங்களோட சூழலுக்கு ஏற்ப வெப்பநிலையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதுக்கு ஏற்ப ஹோலோ பிளாக்ஸை பாவிச்சிருக்கிறோம். அதை தாண்டி இந்த ப்ரொஜெக்டில் நாங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு கட்டடம் சம்பந்தமான பொருட்களும் வந்து SLS ஸ்டாண்டர்டுக்கு அமைவாக அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் தான் எடுத்து வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தான் வந்து குரலகம் என்று சொல்கிற வகைக்குள்ளே வர ஒரு வீடு. அதாவது எங்களோட முறைப்படி நாங்கள் வந்து இதை டைப் B பில்டிங்னு சொல்லுவோம். இதில் ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1200 சதுர அடிக்குள்ளே வருகிறது. இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், எங்களோட நாச்சார வீட்டு தொகுதிக்குரிய அமைப்பு இதில் நாங்கள் நடுவில் கொடுத்துருக்குறோம். இந்த ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெட் கிச்சன்னு சொல்லி வெஸ்டர்ன் கிச்சன் ஸ்டைலில் இதில் வரும். இப்போ நான் நிற்கிற இடம் தான் வந்து அதாவது லிவிங் ஏரியா வந்து இதுக்கு இஞ்சால வந்து எங்களுக்குரிய சின்ன ஒரு ஹால் ஒன்றும் கொடுத்துருக்குறோம். அங்கால எங்களுக்கு பூஜா ரூம் இருக்குது. இஞ்சால முன்னுக்கு இன்னொரு பெட்ரூம் ஒன்றும் இருக்குது.
அல்லை வில்லாஸ் ப்ராஜெக்டில் வந்து பல வகையான வீட்டு திட்டங்கள் உள்ளன. பல வகையான விலை திட்டத்தின்படி இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் மூலம் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். ஏறத்தாழ 3000 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் பெறுமதியான இந்த திட்டம் சுவிஸ், நோர்வே, ஐக்கிய ராச்சியம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர் முதலீட்டாளர்களின் முயற்சியோடு ஆரம்பிக்கப்பட்டு இங்கே உள்ள எம்மவர்களின் நிபுணத்துவ ஆலோசனைகளிலேயும் தொழிலாளர்களையும் கொண்டு இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக 2வது 3வது கட்டமாக நாங்கள் ஒரு சொகுசு ஹோட்டல் ஒன்று அமைக்க இருக்கிறோம். அதை விட அந்த கபானாக்கள் என்று சொல்கின்ற டூரிஸ்ட்டை கவரக்கூடிய இன்னும் பல செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அதைவிட இங்கே சூழல் வந்து இயற்கையான அமைதியான ஒரு சூழல், நீர் வசதி, போக்குவரத்து போன்ற வசதிகளும் வந்து இங்கே எல்லாமே இருக்குது. மின்சார வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். முக்கியமான விஷயம் என்னடா தம்பி, இப்போ நாங்கள் வந்து புலம்பெயர் நாட்டிலேருந்து இங்கே வந்து ஒரு 1-2 மாதம் இங்கே நிற்போம். அப்போ நிற்கல நாங்கள் எங்களுடைய சில பேருக்கு வந்து அவருடைய தாய் தாப்ப மேரங்க இருப்பினம் வந்து இப்போ அவைகள் கூட இங்கே வந்து இருக்கலாம். இப்போ பராமரிப்புன்னு சொல்லிக்கல வந்து இப்போ கன பேருக்கு வந்து இப்போ புலம்பெயர் நாட்டில் இருக்கிற கன பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்ற தங்களுடைய தாய் தகப்பனை கடைசி காலங்களில் அதில் வச்சு பராமரிக்கிறது. அப்போ எங்களுடைய அல்லை வில்லா திட்டத்தில் அவையிலும் வந்து இங்கே இருக்கலாம். இருக்கும்போது அவைகளுக்கு ஏற்ற இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை வந்து நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். என்ற எங்களுக்கு எந்த நேரமும் டாக்டர் பேர் நர்ஸுங்க ஆக்கள் இருக்கும். அப்போ அந்த விதமான சேவைகளையும் வந்து நாங்கள் இங்கே அவைகளுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ அவைகள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதுமையான காலங்களில் வடிவான நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே நாங்கள் கொடுக்கலாம். அவைகளை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் ஆக்களை பணியாளர்கள் வந்து நாங்கள் அமர்த்துவோம். வந்து அப்படியான விஷயங்களும் அவை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து நிம்மதியாக அவைகள் வெளிநாட்டில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் அந்த சொந்த வீட்டை பார்த்து காட்டுவோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு செங்கற்களும் ஒவ்வொரு விதமான நினைவுகள் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதுக்கு எந்த விதத்துலையுமே குறைவில்லாத வகையில் அல்லை வில்லாஸ் தனியார் குடியிருப்பு வந்து உங்களுக்கான வீட்டை வந்து உங்களுக்கு அமைச்சு தரத்துக்கு காத்திருக்கிறாங்க. சொந்த நாட்டை விட்டு புலம்பெயர் தேசத்துக்கு போய் வருடக்கணக்காக அங்கு உறவுகள் எல்லாத்தையுமே விட்டு உழைத்து எனக்கான ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி நினைக்கிற அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கான ஒரு பாலமாக வந்து இந்த அல்லை வில்லாஸ் தனியார் குடியிருப்பு பகுதி இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உங்களோட உழைச்ச காசை வந்து உங்களோட சொந்த ஊருக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் அது எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கல உங்களுக்கான ஒரு தெரிவாக வந்து நாங்கள் அல்லை வில்லாஸை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்திருக்கிறோம். எது தெரிவு செய்ய போகிறீங்கன்றது வந்து உங்கள்கிட்ட தெரிவாக இருக்குது. அதே நேரத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த அல்லை வில்லாஸ் தனியார் குடியிருப்பு பகுதி சம்பந்தமான மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது இன்னும் தெளிவான விவரங்கள் உங்களுக்கு தந்து உங்களுக்குடைய கனவு இல்லத்தை உங்கள் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதில் எது விதமான ஐயமும் இல்லை. நன்றி.